பார்த்துட்டு தான் வந்து ஹைட்ரஜன் பல்ப் இது வந்து இந்த பைக் கூட ஸ்டாக்காக வந்து ஸோ இதுதான் guys எல்இடி பல்ப் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்டாக இருக்குது அது எல்லாமே எல்இடி ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ இந்த பைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் சக்ஸஸ்ஃபுல்லாக அது போட்டாச்சு இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ ரெண்டுமே எல்இடி எப்படி இருக்குது பவர் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வசாட் வேறு ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட லுக்கு பாருங்கள் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் மார்னிங்கே நல்லா பிரைட்டாகவே இருக்கும் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின் நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட அப்டேட் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடி தான் கொடுப்பாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே வந்து நம்ம எல்இடி பல்ப் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் நைட் ஐயோடது அதுவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா டைல் லைட்டு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இண்டிகேட்டர் வந்து இப்போ நம்ம எல்இடி பல்ப் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் இதோட பல்போட காஸ்ட் என்ன எப்படி பண்றது இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு நைட்ல எப்படி இருக்கு பகல்ல எப்படி இருக்கு அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க guys இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் காய்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பைக்கில் வந்து எல்இடி பல்ப் வந்து இண்டிகேட்டரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பல்ப் தான் கொடுப்பாங்க ஸோ ஹைட்ரஜன் பல்ப்பு நல்லா தான் இருக்கும் விசிபிலிட்டியில் எந்த குறையும் இல்லை இருந்தாலுமே அதோட நல்ல பவர் நல்ல குவாலிட்டியான இது வந்து நம்ம பண்ண போகிறோம் எதுக்கோசம் இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து அசாட் போட்டிருக்கோம் அசாட் வந்து டேரக்ட் ஃப்ளக் அண்ட் ப்ளே தான் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து சுவிச்சஸ்லாம் வராது என்ன அசாட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எக்ஸ்ஃப்ளாஷ் அசாட் வந்து நம்ம பைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைல் லைட்டோட இன்டெகிரேட்டராக இருக்கும் இப்போ நான் அசாட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இது ரெண்டே எரிஞ்சு ப்ளஸ் உங்களுக்கு டைல் லைட்டும் வந்து வரும் ஸோ அதனால தான் வந்து இந்த அசாட் வந்து நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கூட நான் வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த அசாட் பிராண்டு அது பார்த்தீங்கன்னா ரேஸ் டைனாமிக்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நல்ல பிராண்டு சரிங்களா ஸோ அவங்களோட அந்த அசாட் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து என்னோட தண்டர்பர்ட் எக்ஸுக்கு தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ எல்லா பைக்குக்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கூட நம்ம V3க்கும் அதுதான் போடலான்னு இருக்கோம் ஸோ அது நான் போட்டேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ இந்த சைடில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நகை காட்டுற பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பல்ப் சரிங்களா உங்களுக்கு நார்மல் ஹைட்ரஜன் பல்ப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி பல்ப் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரே ஒரு பல்ப் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ இதுக்கும் அதுக்கும் இப்போ நம்ம நைட்டு வந்து அசாட் போட்டு ஓட்டுறோம் ஸோ அது வந்து உங்களுக்கு சுவிட்ச் மாறிட்டே இருக்கும் டிசைன் நம்ம ஒரு பேட்டர்ன் மாற சொல்ல குயிக்காக வந்து லைட் எரிஞ்சு ஆஃப் ஆனால் தான் அதோட உங்களுக்கு பார்க்குற அதோட பேட்டர்னே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் பாருங்கள் ஸோ கம்பேர் டு அந்த பேட்டர்ன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது லைட்டோட விசிபிலிட்டியும் நல்லாவே ஹையாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் இதோட காஸ்ட் எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து ஹைட்ரஜன் பல்ப் இது வந்து இந்த பைக் கூட ஸ்டாக்காக வந்தது இது நான் ஆக்சுவலாக பைக் வாங்கி 2 இயர்ஸ் மேலே ஆகுது இன்றைக்கும் இது வந்து ஃபியூஸில் எதுவும் போகல நல்லாவே இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஏன் ப்ரோ மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லுக்குக்காக சரிங்களா ஸோ அசாட் போட்டிருக்கேன் ஸோ அதுக்காக தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன் இல்லைனா இந்த பல்பே நல்லாவே இருக்கும் ஸோ இது வந்து ஹைட்ரஜன் பல்ப் நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஸோ இதுதான் காய்ஸ் எல்இடி பல்ப் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்டாக இருக்குது அது எல்லாமே எல்இடி ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ இந்த பைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் வந்து 35 rupees வந்தது நான் வந்து புதுப்பேட் மார்க்கெட்டில் வாங்கினேன் ஸோ இது வந்து நான் சென்னையில் இருக்கனால புதுப்பேட் மார்க்கெட்டில் வாங்கினேன் ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் நியர்பை ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஸோ அந்த கடையில் கேட்டிங்கனாவே இந்த பல்ப் வந்து கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட இன்ஸ்டாலேஷன் போயிடலாம் கைஸ் வந்து இப்போ இது வந்து இப்போ நம்ம பல்ப் சேஞ்ச் பண்ணுறோம் இதுக்கு என்ன டூல் வேணும்னா ஒரே ஒரு ஸ்டார் திருப்பில் இருந்தால் போதும் இதை வந்து நம்ம கைட்டி ரிமூவ் பண்ணலாம் ஸோ இந்த லைட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகே காய்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ஒரு திருப்பிலி தான் அது நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும் இது வந்து கேர்ஃபுல்லாக வைங்க சரிங்களா ஸோ இதை நான் கட்டி இதை நான் கேர்ஃபுல்லாக இங்கே வைக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி இதுவரைய வண்டி வாங்கி இதுதான் ஃபஸ்ட் டைமாக கட்டுறோம் இது நான் கட்டினதே கிடையாது இதுவரைய ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தெரியும் ஈஸியாக கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு ஸ்க்ரூ கேஸ் வந்து இப்போது நம்ம ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் இருந்தது அழகாக கட்டிட்டோம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும்
இது வந்து என்ன பண்ணோன்னா இங்கே மேலே வந்து நம்ம ஹெட்லைட் பல்பு டேர்ன் பண்ணி இப்போ டியோலெலாம் நம்ம எல்இடி பல்ப் முன்னாடி வந்து இண்டிகேட்டரில் சேஞ்ச் பண்ணோம். அதேமாதிரி இதை ரொட்டேட் பண்ணி இப்படி வெளியே எடுத்திங்கன்னா இந்த பல்ப் வந்துடும். ஜஸ்ட் இது வந்து கரெக்டாக கீழே வைங்க, வச்சுட்டு இந்த பல்பு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே ப்ரெஸ் பண்ணி டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த பல்பு கையோட வந்துடும். நெக்ஸ்ட் அதேமாதிரி இந்த பல்பு நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் வச்சுட்டு அது இங்கே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல அந்த இது இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நம்ம குண்டு பல்புலாம் போடுவோம் இல்லையா வீட்டில், ஸோ அதேமாரி சாக்கெட் தான். ஜஸ்ட்டு வச்சு டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல இந்த இது இருக்கும். ஸோ அதேமாரி இங்கே இருக்கும். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், பெருசாக பண்ண வேணாம். சக்ஸஸ்ஃபுல்லாக அது போட்டாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரெண்டுமே எல்இடி எப்படி இருக்குது, பவர் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வசாட் வேறு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லுக்கு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், மார்னிங்கே நல்லா பிரைட்டாகவே இருக்கும். ஸோ ஒரு 35 rupees தான் ஒரு பல்பு, நம்மளே வாங்கி சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ மெக்கானிக் கூட போக வேணாம். காய்ஸ் வந்து இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு பல்பு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டிப்பேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து 4 பல்புமே சேஞ்ச் பண்ணோம். இப்போ நான் ஏன் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட டியூரேஷன் வந்து அதிகமாக போயிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு பல்பு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதே சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு 4 பல்புமே சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ இதேமாரி உங்களுக்கு லுக்கு வந்து நீங்கள் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் நைட் ரைட்லாம் போக சொல்ல ஹசார்ட் போட்டிங்கன்னா நல்லா பிரைட் வந்து ஹெவியாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதான் காய்ஸ் எனக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். See you guys in next video. Behind the camera, Mukesh. Bye guys.